வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி டியூப் பீடை வச்சு ஸ்டெம் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். அதோட டியூப் பீடும் இந்த மாதிரி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டாக க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். நீடிலில் இந்த மாதிரி 2 டியூப் பீடை எடுத்து த்ரெட்டோட உள்பகுதியில் விட்டு ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை இந்த மாதிரி வெளியில் எடுத்துப்போம். எடுத்து ஃபஸ்ட்டாக போட்ட பீடோட பாதி அளவில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து 2 பீடை எடுத்து த்ரெட்டோட உள்பக்கம் விட்டு அந்த லைன் மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ரெண்டாவதாக போட்ட பீடோட பாதி அளவில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை இந்த மாதிரி வெளியில் எடுத்துப்போம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். லாஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணினோம். இதில் 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி நாம் 2 கலர்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நெக்லைனுக்கும் ஸ்லீவோட பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸ்டிச்சோட எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். எண்டில் 2 பீடாக கொடுத்து அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். 2 டியூப் பீடாக யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச்சில் கட் பீடை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.